ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செஞ்சது யூனிக்கானது. அது முற்றிலும் புதுமையான ஒரு விஷயத்தை செஞ்சார். ஆண்டவர்கிட்ட எத்தனை பேர் வந்தாங்களோ அத்தனை பேர் சொன்னாங்க. 10 குஷ்டரோகி வர்றாங்க, ஒருத்தன் கிடையாது. 10 பேரையுமே இயேசு சுகமாக்கி அனுப்புறார். பார்க்கிறவங்களெல்லாம் சுகமாக்கி அனுப்புறார். அங்கிருந்து இவருடைய கீர்த்தியை கேள்விப்பட்டு வந்த அத்தனை பேரும் 100% சுகப்பட்டு போன விஷயத்தை பார்க்கிறோம். அதே தேவனை இன்றைக்கு நம்ம மத்தியில அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்வார். இந்த டுபாக்கூர் ஊழியக்காரங்களை வச்சுதான் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. மேடையை போட்டு தங்களையே பிரபலப்படுத்தி கொண்டு ஏதோ அங்கு நடந்த சில காரியத்தை இங்கு நடந்த சில காரியத்தையும் கர்த்தர் எனக்குள்ள அந்த வல்லமை கொடுத்து நான் செய்கிறேன் அப்படின்னு வர்ற எந்த ஒரு மனிதரையும் தயவு செய்து நம்பாதீர்கள். அவர் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கு முக்கியமான ஒரு சப்ஜெக்டை குறித்து நம்ம பார்க்க போறோம். இது கடைசி காலம், எல்லாருக்கும் தெரியும், அநேகர் சொல்லிக்கிட்டு வர்றாங்க. இந்த கடைசி நாட்களை குறித்து இயேசு கிறிஸ்து பலவிதமான எச்சரிப்புகளை கொடுக்கிறார். என் நாமத்தை தரித்து கொண்டு அநேகர் உங்களை வஞ்சிக்கும்படி வருவாங்க, அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்க, கள்ள போதகர்கள் வருவாங்க. அதனால காலத்துக்கு முன்பே இவைகளெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன், தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று இயேசு கிறிஸ்துவும் போதித்தார். அதற்கு பின்பாக வந்த எல்லா அப்போஸ்தலரும் கூட இந்த விஷயத்தை போதிச்சுக்கிட்டே வர்றாங்க. ஏன் பழைய ஏற்பாடிலும் கூட அன்றைக்கு இருந்த காலகட்டத்திலே பல தீர்க்கதரிசிகள் வந்து இப்படி கள்ள போதகர்களுக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்பதையும் வேதம் முழுக்கவும் போதிச்சுட்டு வர்றதை பார்க்கிறோம். ஆனா என்ன மொத்தத்தில் இன்றைக்கு இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக கள்ள போதகர்களுக்கு விரோதமாக பேசி அவர்களிடமிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று போராடுகிற சில ஊழியர்களை மக்களுக்கு பிடிக்கிறது இல்லை. ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா, அவங்க என்னவோ அது ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் நாமத்தை தரித்து கொண்டுங்கிறாரு. இயேசுவின் பேரை சொல்லி தான் வருவான். இயேசுவின் பேரை சொல்லி வர்றதுனாலேயே இவங்க என்ன நினைச்சிடறாங்க, அவங்க எல்லாம் வந்து பிரதிநிதிகள், தேவனுடைய பிரதிநிதிகள், அவங்கள போய் இப்படி குறை பேசுறாங்களே அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அப்படி நினைத்து விடக்கூடாது. சரி, 3 விதமான முக்கியமான விஷயத்தின் மூலியமாக இன்றைக்கு பெரிதளவாய் ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால இன்றைக்கு இதை குறித்து ஒரு எச்சரிக்கையா இருக்கணும். இந்த 3 விஷயத்தை குறித்து 3 வசனங்களை நாம் பார்த்து என்ன செய்ய போறோம், உங்களுடைய தியானத்துக்கு நான் விட போறேன். சரி, முதலாவது பொய் தீர்க்க தரிசனத்துக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். தேவன் தீர்க்க தரிசனத்தின் மூலியமாக அநேக விஷயங்களை நமக்கு வெளிப்படுத்துவார், உண்மை. ஆனாலும் இந்த கடைசி நாட்களிலே 1-2 பேர் இல்லை, வேதம் சொல்றது அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் என்கிற வார்த்தையை உச்சரிக்கிறது. இதை குறித்து எரேமியாவின் புத்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகள் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோடு பேசினதும் இல்லை. அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயங்களில் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக அறிவிக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் வந்து தங்கள் இருதயத்தில் என்னெல்லாம் தோன்றுதோ, எதெல்லாம் இப்ப ஒன்னு சிந்திக்கும் போது எதையாவது பிக்சர் வந்து வரும் நம்ம மைண்டுக்கு, அதெல்லாம் கடவுள் வெளிப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி பேசுறது. அதை நம்பி ஒரு கூட்டம் வரும்போது அதையே வச்சு ஒரு பிசினஸ் மாதிரி என்ன செய்யறது, என்னெல்லாம் மைண்ட்ல தோணுதோ, கண்ண முடிய சிந்திக்கும் போது ஏதாவது தோணும்போது அதெல்லாம் தீர்க்க தரிசனம் அடிச்சு விட்டு என்ன செய்யறது, இதை ஒரு ஆதாயமாக பார்க்கிற விஷயம் இன்னைக்கு அது பெரும்பான்மையை நடந்துகிட்டு இருக்குது. அப்படி வஞ்சிக்கப்பட்டு ஏராளமான கூட்ட மக்களும் போயிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பொய் தீர்க்க தரிசனத்துக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். இதை குறித்து 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல யோவான் கூட சொல்றாரு, அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் என்பிருக்கிறபடினால் நீங்க எல்லா ஆவிகளையும் நம்பாதீங்க, அந்த ஆவிகள் தேவனால் உண்டாயதோ என்று நீங்க சோதிச்சு பாருங்கன்னு யோவானு நம்ம எச்சரிக்கிறார். சோ இந்த நாட்களிலே பொய்யான கள்ள தீர்க்க தரிசிகளை இனம் கண்டு கொண்டு அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் உரைக்கிறவங்க பேசும்போது அது இன்பமா இருக்கலாம், ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை உண்டாக்குற ரீதி அவங்க பேசலாம். ஆனா வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி எச்சரிக்கையா இருக்கு. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், சென்ஸ் பண்ண முடியும். உண்மையிலேயே அவங்க சொல்ற தீர்க்க தரிசனமா அல்லது பொய் தீர்க்க தரிசனமா, தங்களுடைய பெருமைகளை அங்க பேசுறாங்களா அல்லது தேவனுடைய மகத்துவத்தை பேசுறாங்களா அப்படிங்கிறத உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்வாரு, நிச்சயமாக வெளிப்படுத்த முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சொப்பனத்தை குறிச்சு, இந்த சொப்பனங்கண்டேன் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டம் வந்து எழுதிட்டு வருது. இதை குறிச்சு, இந்த சொப்பனங்களை குறித்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும்னு வேதவசனம் நமக்கு சுட்டி காட்டுது. அதே எரேமியா புத்தகம் 23வது வசனத்துல 25வது வசனத்தை வாசிக்கிறீங்க கவனிங்க. சொப்பனங்கண்டேன் என்று என் நாமத்தை சொல்லி பொய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்க தரிசிகள் சொல்லுகிறதை நான் கேட்டேன் அப்படிங்கிறார். ஸோ அவங்களை குறித்து எப்படி கடிந்து கொள்றாரு அப்படிங்கிறத நம்ம இதே 23ஆம் அதிகாரத்தில் எரேமியா புத்தகத்தில் பார்க்க முடியும். அப்ப சொப்பனம் கண்டேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா அவனை குறித்து எச்சரிக்கையாரு. நான் அதுக்காண்டி தேவன் சொப்பனத்துல
வெளிப்படுத்தவே மாட்டான்னு சொல்ல வரல. பைபிள்ல பல இடங்களிலே சொப்பனத்தின் மூலியமாக அநேக விஷயங்களை தேவன் என்ன செய்யறாரு, வெளிப்படுத்தினார். ஆனா இன்னைக்கு சொப்பனம் கண்டேன்னு சொல்ற விஷயம் பார்த்தா ரொம்ப நகைச்சுவையா இருக்குது. ஒரு சகோதரி வந்து என்கிட்ட சொன்னாங்க, உங்களுக்கு கர்த்தர் அடுத்த வருஷத்துல வீடு கொடுக்க போறாரு, நான் சொப்பனம் கண்டேன் அப்படின்னாங்க. எனக்கு வீடு கொடுக்க போறத ஒரு சகோதரிக்கு சொப்பனத்துல வந்து கர்த்தர் வெளிப்படுத்தணுமா? அப்படி இதுக்கே வெளிப்படுத்துறாரு, ஒன்றும் புரியலையே. அதுக்கு நாட்டில் நடக்க போற ஏதாவது ஒரு பேராபத்தை குறித்து கூட வெளிப்படுத்தி காப்பாத்துறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணிருக்கலாம் கர்த்தர். பிரசங்கி 5:7 கூட சொப்பனத்தை குறிச்சு இருக்கு, அநேக சொப்பனங்கள் மாயையா இருக்கிறது. இப்ப எல்லா சொப்பனமுமே தேவன் வெளிப்படுத்துறது நம்ம நினைக்க கூடாது. நாம எல்லாருக்குமே இந்த உலகத்துல சொப்பனம் வரும். அப்படி அநேக சொப்பனங்களை காமிக்கிறனால அந்த சொப்பனங்கள் ஏதோ 1-2 அப்படி இப்படின்னா நடக்கிறது போல ஏதாவது ஒரு தோற்றம் கூட அளிக்கலாம். அதுக்காண்டி ஏதோ தேவன் உங்கள்கிட்ட சொப்பனத்தின் மூலியமாக நிறைய விஷயங்கள் வெளிப்படுத்துறாரு அப்படி நீங்களாக ஒரு பிரம்மை நிலைமைக்கு போயிடக்கூடாது. அது தவறாக போயிடும். இப்படி அநேக நான் அந்த சொப்பனம் பார்த்தேன், இப்ப இந்த சொப்பனம் பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா அந்த சொப்பனங்கள்லாம் ஒன்றும் இல்லாம அநேகருக்கு போய்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் நான் சொப்பனம் பார்த்தேன் அவங்களுக்குள்ள ஒரு கியூரியாசிட்டி வந்துடுது, ஏதோ கர்த்தர் வெளிப்படுத்துறாரு போல அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடுறாங்க. ஸோ கர்த்தர் நமக்கு தேவையான எல்லா விஷயத்திலையும் வேதத்திலே என்ன செஞ்சிட்டாரு, வெளிப்படுத்திட்டாரு. சொப்பனத்தின் மூலியமாக வெளிப்பாடு நமக்கு இப்ப அவசியம் கிடையாது. அதனால சொப்பனங்களை பார்த்து நீங்க ஏமாந்துடாதீங்க. அநேக பொய் சொப்பனங்கள் தான் இன்றைக்கு அநேக உலாத்திக்கிட்டு இருக்குது, அநேக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சில சொப்பனங்கள் ஒருவேளை என்ன செய்யலாம், இருக்கலாம், ஏதாவது ஒன்று அங்கங்கே இருக்கலாம். இப்போ ஒரு யோசேப்புக்கு தான் சொப்பனம் கொடுத்தாரு, எல்லாருக்கும் சொப்பனம் கொடுத்து தேவன் சில விஷயங்களை வெளிப்படுத்தலை. அப்ப இந்த சொப்பனம் பார்த்தேன்னு இன்னைக்கு அநேகர் எழுப்புறாங்க பார்த்தீங்களா, அதனால அவர்களை குறித்து எச்சரிக்கையா இருக்கிறது அவசியம். மூன்றாவதாக நம்ம பார்க்கிறோம், பொய்யான அற்புதங்களுக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தார், சீஷர்கள் அற்புதம் செஞ்சாங்க. ஏன் அப்படின்னா மேசியாவாகிய தேவன் வரும்போது அவர் கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவார், வியாதியஸ்தர்களை குணமாக்குவார், அவருடைய வருகையின் அடையாளம் நிறைய இருந்துச்சு. அதனால இயேசு கிறிஸ்து மனிதனாக வரும்பொழுது அத்தனை அற்புத அடையாளமும் அவருடைய தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில செஞ்சார். அதுக்கப்புறம் தம்முடைய சீசர்களுக்கு ஏன் அந்த வல்லமையை கொடுத்தாருன்னா, அவங்க கொண்டு போற கடவுளுடைய வார்த்தையை உண்மைப்படுத்தணும், மெய்ப்பிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி வசனத்தை மெய்ப்பிக்கும்படி அவர்களுக்கு அந்த அற்புத வல்லமையும் சுகப்படுத்துகிற வல்லமையும் அவர்களுக்கு கொடுத்து தேவன் அனுப்பினார். ஆனா இன்றைய காலகட்டத்தில் வரும்போது நம்ம கொஞ்சம் ஆவியில நிதானித்து சிந்தித்து பார்த்தோம்னா, கொஞ்சம் வேத வசனத்தை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து இன்றைக்கு நடக்கிற அற்புத அடையாளத்தை நோக்கி பார்த்தோம்னா எவ்வளவு போலித்தனமானது என்று சொல்லி நாம் இதை கவனிக்க முடியும். பிசாசும் கூட அற்புதம் செய்வான். அவனை குறித்து வாசிக்கிறோம் 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல, அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் இருக்கும் அப்படிங்குது. அதனால அந்த கிறிஸ்து வரும்போது பொய்யான அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஏராளம் தாராளமா செய்ய போறான். இன்னைக்கு அவனுடைய ஆட்களாகிய நிறைய அந்தி கிறிஸ்தியாவை சுத்திக்கிட்டு இருக்குது இந்த உலகத்துல. அந்த அந்தி கிறிஸ்தியாவை என்ன செய்து நிறைய பொய்யான அற்புதங்களையும் போலித்தனமான அடையாளங்களையும் செய்து மக்களை ஏமாத்திட்டு இருக்குது. இன்னைக்கு இவங்க செய்யறது போல காக்கை உட்கார பழம் விழுங்குற கதியா தான் என்ன செய்யுது. ஆமா, 100 பேர் 200 பேர் ஒரு 2000 பேர் கூற இடத்துல 2 பேர் வந்து எனக்கு அப்படி நடந்துச்சுங்குவான். கடைசியில் அது ஆய்வுக்கு உட்படுத்தும் போது அது உண்மையா பொய்யா அப்படின்னு நமக்கு என்ன செஞ்சிடும், தெரிஞ்சு போயிடும். அதெல்லாம் செய்ய மாட்டாங்க, கூட்டத்தோட கூட்டமா சொல்லிட்டு போயிடுவாங்க. இதே மாதிரிதான் எல்லா மருத்துவ ரீதியில நடக்குது, எல்லா கோயில்கள்ல நடக்குது, எல்லா வித நம்பிக்கையாளர்கள் மத்தியிலுமே இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நாமளும் செஞ்சா அப்ப நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செஞ்சது யூனிக்கானது. அது முற்றிலும் புதுமையான ஒரு விஷயத்தை செஞ்சாரு. ஆண்டவர்கிட்ட எத்தனை பேர் வந்தாங்களோ அத்தனை பேர் சுகமாக்குறாங்க. 10 குஷ்டரோகி வர்றாங்க, ஒருத்தன் கிடையாது, 10 பேரையுமே இயேசு சுகமாக்கி அனுப்புறார். பார்க்கிறவங்களெல்லாம் சுகமாக்கி அனுப்புறார். அங்கிருந்து இவருடைய கீர்த்தியை கேள்விப்பட்டு வந்த அத்தனை பேரும் 100% சுகப்பட்டு போன விஷயத்தை பார்க்கிறோம். அதே தேவனை இன்றைக்கு நம்ம மத்தியில அற்புதங்களை செய்கிறவா இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்வார். இந்த டுபாக்கூர் ஊழியக்காரங்களை வச்சுதான் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. மேடையை போட்டு தங்களையே பிரபலப்படுத்தி கொண்டு ஏதோ அங்கு நடந்த சில காரியத்தை இங்கு நடந்த சில காரியத்தையும் கர்த்தர் எனக்குள்ள அந்த வல்லமை கொடுத்து நான் செய்கிறேன் அப்படின்னு வர்ற எந்த ஒரு மனிதனையும் தயவு செய்து நம்பாதீர்கள். அவர்களுக்கு கொடை பிடிக்காதீர்கள். அவர்களை தாங்கள் உயர்த்தி கொள்ளும்படி நீங்க அவங்களுக்கு பக்கபலமா இருக்காதீங்க, எச்சரிக்கையா இருங்க. அப்படி நீங்க எச்சரிக்கையா இல்லாம அவங்களுக்கு நீங்க கொடை பிடிச்சு அவங்கள தூக்கி நிப்பாட்டினீங்கன்னா நீங்க வஞ்சிக்கப்பட்டுட்டீங்கன்னு அர்த்தம். அவனும் திருந்த போறதில்ல, நீங்களும் திருந்த போறதில்ல. இப்படி 2 பேரும் குளிர விருகிற கேஸா என்ன செஞ்சுவீங்க, மாறுவீங்க. அதனால இந்த பொய்யான தீர்க்க தரிசனத்திட்ட இருந்தும், பொய்யான சொப்பனத்தை தரிசிக்கிறதுட்ட இருந்தும், பொய்யான அற்புதங்களை செய்கிற விஷயத்திலிருந்தும் எச்சரிக்கையா இருங்க. சீக்கிரத்தில் மீண்டு வாங்க. கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார். காட் பிளஸ் யூ.